ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கார குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு சின்ன கப்பு, நம்ம ரைஸ் குக்கர் வைப்போம்ல, அதில் வந்து ஒரு அரை கப்பு எடுத்து ஜவ்வரிசியை நல்லா ஊற வச்சேன் காலைல. அதை வந்து மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூட நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கோதுமை மாவு வந்து ஒரு 1/4 கப்பு, அரிசி மாவு வந்து 3/4 கப்பு. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருக்கிற ஒரு சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். உப்பு இதுக்கு தேவையானது சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். காரத்துக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து மிளகாவை வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் மாதிரி நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த சில்லி ஃப்ளெக்ஸை போட்டுடலாம். அதான் ஸ்பைஸியாக இருக்கும். பச்சை மிளகா வேணாம். அது போட்டுட்டு பார்க்கலாம். நான் அது ஜாரில் வறுத்து வச்சுருக்கேன், பொடி பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜவ்வரிசி பணியாரத்துக்கு வந்து இப்போ வந்து நம்ம காரம் சேர்த்துட்டோம். இது வந்து ஒரு 2 மிளகாவை வந்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி லைட்டாக ஒரு வில்பச்சட்டியில் போட்டு லைட்டாக ஒரு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி இது மாதிரி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கனமான இண்டோலியன் கல் வந்து போட்டுக்கலாம். நான் அது வந்து ஏற்கனவே வந்து காலம்பரை பணியாரம் செஞ்சுருந்தேன் இட்லி மாவு வச்சு. அதுலேயே நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த வந்து ஜவ்வரிசி மாவு வந்து, இந்த பணியார மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும், போண்டா மாவு மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா இது வந்து நல்லா ஒட்டிக்கும். ஏன்னா வந்து ஜவ்வரிசிக்கு வந்து கிறிஸ்பி ஜாஸ்தி தான், ஆனால் ஒட்டுற தன்மை அதிகம், அதனால் வந்து ஒட்டிக்கும். அதனால் தண்ணி இல்லாமல் கெட்டியமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இட்லி மாவை விட ஒரு நூல் வந்து இன்னும் அதிகமான கெட்டி. இது நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இது ஸ்பைசி பணியாரங்கிறதுனால நான் தாளிக்கலை. உங்களுக்கு தாளிக்கணும்னு இருந்ததுன்னா 2 கடுகு, 2 கடலைப்பருப்பு இது மாதிரி தாளித்து கொட்டிக்கலாம். இது வந்து போண்டா மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், கார போண்டா மாதிரி. இது மாதிரி நம்ம எடுத்து விட்டுறலாம். இது ஒரு குழியாக நடத்திக்கலாம். இது எண்ணெயும் ரொம்ப குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மெயின்டைன் ஆகும். ஜவ்வரிசி வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். ஜவ்வரிசி, கோதுமை மாவு, பச்சரிசி மாவு இதான் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பூண்டு பிடிக்கும்னா நைஸாக கட் பண்ணி பூண்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம், நல்லா வேகட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷமாக நல்லா வெந்துடுச்சு. இதை திருப்பி பார்க்கலாம். லேசாக எடுத்து விட்டுட்டு திருப்பிட்டோம்னா வந்துடும். ஒரு ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு திருப்பி விட்றேன். ஏன்னா இது முறுமுறுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரமாக அது வந்து நம்மளோட ஸ்டிக்கு வச்சு திருப்பினோன்னா திரும்ப மாட்டேங்குது. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி அது மாதிரி சேர்த்து சாப்பிட்லாம். எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுடலாம்.
இது நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முறுமுறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குக் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட பணியாரம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து நல்லா வெந்துருச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக முறுமுறுன்னு இருக்குது. நம்ம வச்ச எண்ணெய் கூட அப்படியே மெயின்டைன் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லைட்டாக ஆயிலியாக இருக்குது, ஆனாலும் எண்ணெய் நல்லா மெயின்டைன் ஆகுது. அப்படியே தான் இன்னும் நல்லா மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. எண்ணெய் ரொம்ப குடிக்கல, கொஞ்சம் ஆறணும்னு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது கிறிஸ்பியான்னு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நல்லா உள்ளேயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்மளோட ஜவ்வரிசி கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.